ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 2 Chronicles chapter 15 verses 1 and 2. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். 3 காரியங்களை சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் 3 காரியங்களை. இந்த இடத்துல இந்த ஓதேத்தின் குமாரனாகிய அசரியா கர்த்தருடைய ஆவியானவரால் நிறைந்து அவர் அங்கே எச்சரிப்பின் வார்த்தைகளை ஆசாவுக்கு சொல்லுகிறார். இந்த யூதா ராஜாவாகிய ஆசாவுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. கர்த்தரை விட்டுறாதீங்க, கர்த்தரோடு நீங்கள் இருக்கணும், கர்த்தரை தேடணும், கர்த்தரை விட்டிங்கன்னா அவர் உங்களை விட்டு விடுவார் என்பதை இங்கே தெளிவாக சொல்கிறார். எதனால் இதை சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆசாவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு காலம் வந்தது. ஒரு இக்கட்டான காலம். எப்படிப்பட்ட காலம் என்று சொல்லி நான் பார்க்கும்போது 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சாப்டர் 14 verses from 8. யூதாவிலே பரிசையையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும் பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இப்போ எத்தனை பேர்? 5,80,000 பேர் ஆசாவுக்கு இருந்தாங்க. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். இப்படி இத்தனை லட்சம் பேர் ஆசாவுக்கு இருந்ததினாலே அவங்க பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். 10 லட்சம் பேர், அப்படியே டபுள். கூடவே 300 ரதங்கள். இவங்ககிட்ட ரதம் இல்லை, அவங்ககிட்ட ரதங்கள் இருக்குது. அந்த ரதங்களோடு கூட வரான். இதை பார்த்த உடனே ஆசாவும் என்ன செய்கிறாரு? 10ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். நின்ற பிற்பாடு ஆசா என்ன செய்கிறார் பாருங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தினாலே இந்த ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷம் உம்மை மேற்கொள்ள ஒட்டாதையும் என்றான். இந்த இடத்துல ஒரு ஏராளமான கூட்டத்தை கண்டு இந்த இடத்துல ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை கூப்பிட்டு, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணை செய்யும் என்று கர்த்தருடைய நாமத்தை நோக்கி இங்கே அபயமிடுகிறான். இப்படி அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்று 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த ஜெயம் பெற்ற உடனே எப்பொழுதுமே பாருங்கள், ஒரு பெரிய வெற்றி கிடச்சிருச்சுன்னா, நம்ம எதிர்பார்த்ததை பார்க்கலாம் ஒரு பெரிய வெற்றி கிடச்சிச்சுன்னா, நம்ம அநேக நேரத்தில் நமக்கு ஒரு மமதை, ஒரு பெரிய ஒரு நம்மளுடைய இருதயத்தில் நான் ஜெயம் எடுத்துட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் கர்த்தரை மறக்கிற ஒரு அனுபவங்கள்லாம் வந்துடும். கர்த்தரை மறக்கிறது, கர்த்தரை விட்டு போகிறது. ஏன்னா அவர் பெரிய ஜெயம் எடுத்துட்டார். அது அந்த யுத்தத்துக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கர்த்தரை தேடி கர்த்தர் எனக்கு துணை செய்யணும்னு சொல்லி கெஞ்சி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுத்தாங்க. கர்த்தர் தான் அந்த ஜெயத்தை கர்த்தருக்கு கட்டளையிட்டார்.
ஆனால் அப்படியே பார்க்கும்போது எங்கே மறந்துட போகிறாங்க, எங்கே கர்த்தரை விட்டு இவங்க வழி விலகி போயிட போகிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் கர்த்தர் இங்கே என்ன செய்கிறாரு, ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி ஆசாவுக்கு எதிராக அனுப்புகிறார். நீ போய் ஆசாவுக்கு சொல்லுப்பா, நீ மறந்துடக்கூடாது, கர்த்தரை மறந்துடக்கூடாது, கர்த்தரை விட்டுறக்கூடாது அப்படின்றத சொல்லு என்று சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நம்ம அநேக நேரத்தில் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா நம்ம கூட இருக்கிறாரா நம்ம கூட இருக்கிறாரா நம்ம கேட்டுட்ருக்குறோம். இங்கே ரொம்ப தெளிவாக சொல்லுது வசனம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நம்ம அநேக நேரத்தில் கர்த்தர் என்னை விட்டு போயிட்டாரு, கர்த்தர் என்னை கைவிட்டாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்றதே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு காணப்படுறாங்க. ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஒருவேளை கர்த்தர் என் கூட இருக்கிறாரான்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு இருக்கலாம். ரொம்ப தெளிவாக போட்டிருக்க வசனம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். முடிஞ்சு போச்சு. இதுதான் ஃபார்முலா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சொல்லிட்டு சொல்கிறாரு, அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் தேடினீங்கன்னா அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். முழு இருதயத்தோடு அவரை நாம் தேடும் பொழுது கர்த்தர் அவரை தேடுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். உண்மையாக நீங்கள் தேடினீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார். யார் அவரை தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் வெளிப்படுத்துவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இது யாருக்கு சொன்ன வார்த்தை? ஆசாவுக்கு சொன்ன வார்த்தை. இன்றைக்கே ஆண்டவர் உங்களோடையும் என்னோடையும் பேசிகிட்டு இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை விட்டுட்டிங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். விட்டுட்டு ஐயோ கர்த்தர் என்னை கைவிட்டாருன்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கைவிடவே இல்லை. நம்ம அநேக நேரத்தில் கர்த்தருடைய கரத்தை விட்டுட்டு போகிறதுனால தான் கர்த்தர் நம்மளை விட்டுடுறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப தெளிவாக இங்கே ஆசாவுக்கு சொல்கிறாரு, நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார், நீ தேடினால் அவர் உனக்கு வெளிப்படுவார், நீ அவர் விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். முடிஞ்சு போச்சு. இதுதான் செய்தி. அப்போது இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே ஆசாவுக்கு இந்த எச்சரிப்பை கொடுத்த தேவன் இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் அனுகூலமாக நடக்கிறதுனால கர்த்தர் உங்களோடு எப்பொழுதுமே இருப்பார்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம அப்படியே ஒரு மாதிரி அதை குறித்து ஒரு நிர்விசாரமாக நாம் இருந்துடக்கூடாது. கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை உண்மையான இருதயத்தோடு நாம் தேட வேண்டும். அவரை விட்டு விடாமல் அவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய எல்லா யுத்தத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன் ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக யூதா மனுஷரே, பென்யமின் கோத்திரத்தின் சகல ஜனங்களே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று நீர் எங்களோடு கூட நீர் இந்த நாளிலே பேசினீர். ஆசாவுக்கு சொன்ன வார்த்தைகளை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே உரைத்தீரப்பா. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஜாக்கிரதை உடையவர்களாய் உம்மை ஒரு நாளும் விட்டு விலகி விடாதபடி நீர் எங்களோடு கூட இருக்கிற அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர கர்த்தர் கிருபை செய்துள்ளோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.